கிரேட்டன் ஹான்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே இப்ப இருக்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்னால அதை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது 99% நடக்காத ஒரு காரியம் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுல சிஎஸ்கே உடைய வெற்றிகள் மட்டும் கிடையாது. 6 மேட்ச்ல 6மே ஜெயிச்சாலுமே மேல இருக்கக்கூடிய டீம் எல்லாமே அவங்க தோக்கணும். ஒவ்வொரு மேட்ச் வந்துட்டு அவங்க தோக்கணும், டிஃப்ரெண்டா ஜெயிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே போக முடியும். ஸோ ஜெயிச்சு மேல போனா அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். ஸோ இப்போ சிஎஸ்கே உடைய ஓனர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளவு வருஷத்துல பார்க்காத ஒரு அசுரத்தனமான ஒரு தோல்வி, இதுல இருந்து எப்படி வரப்போறோம், ஸோ சிஎஸ்கே உடைய புது யுக்தி என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் தோனி அவர்கள் சொல்ற விஷயம் 2026ல நாங்க கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த சீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரு மட்டும் கிடையாது, சுரேஷ் ரெய்னா முன்னாள் வீரர், முன்னாள் நட்சத்திர வீரர், சின்னத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் செல்லமா கூப்பிட்டு இருந்தோம். அவர் சொல்லியிருக்கிற விஷயம், சிஎஸ்கேவை நான் இவ்வளவு வருஷம் பார்த்திருக்கேன், மோசமான தோல்விகள், மோசமான ஒரு சிச்சுவேஷன், சிஎஸ்கே இந்த அளவுக்கு கேவலம் விளையாண்டு நாங்க பார்த்தது கிடையாது. அதுக்கு காரணம் ஏலத்திலேயே தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே போட்டு உடச்சிட்டாங்க. எவ்வளவோ நட்சத்திர வீரர்கள் கிடைச்சாங்க, கம்மி பிரைஸுக்கு கிடைச்சாங்க. உங்களுக்கு சின்ன பசங்க தான் வேண்டாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்தா கூட உங்களுக்கு கேஎல் ராகுல் மாதிரியான ஒரு பிளேயர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ரிசர்வ் பண்ணிட்டு கருண் நாயர் இப்ப டெல்லியில 2 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது, பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தாங்களே, அட்லீஸ்ட் ஒரு மணிஷ் பாண்டே எடுத்திருந்தா கூட கேகேஆர்ல ஒரு மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்து சூப்பரா ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸையாவது நீங்க எடுத்து போட்டிருக்கணும். ஒரு திரிபாத்தி ஹூடானால ஆடவே முடியலங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு சுரேஷ் ரெய்னா. அவர் மட்டும் இல்லைங்க, ஸோ இன்னைக்கு காசி சார் வந்துட்டு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அதாவது அந்த ஊக்கத்தொகை ஃபங்க்ஷன்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எஸ் சிஎஸ்கே இப்ப தடுமாறிட்டு இருக்கிறது உண்மைதான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மீதி 6 கேம் வெறித்தனமா ஆட போறோம், 100% முயற்சியை கொடுக்க போறோம், புது சிஎஸ்கேவை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுக்குமே வாய்ப்பு கிடைக்க போதுங்க. ஸோ பொதுவா சிஎஸ்கே மட்டும் இல்ல, எல்லா டீமுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு டீம்ல 25 பேர் இருப்பாங்க, அதுல 11 பிளேயர் தான் உள்ள ஆடுவாங்க. அதுல ஒருத்தர் 12வது இம்பாக்ட் பிளேயரா வருவாங்க. யாராவது சொதப்பனா ஒருத்தர் 2 பேரை மாத்தலாம். ஆனா சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு எல்லா பிளேயருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ பொதுவா எந்த டீம்லயுமே நடக்காது, 25 பிளேயருக்குமே வாய்ப்பு கிடைக்காது, பெஞ்சிலேயே தான் கொண்டிருப்பாங்க. சிஎஸ்கேலேயே இது நாள் வரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஆனா சிஎஸ்கே மீதி இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா கோஸ், வேனஸ் பேடி, அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க, பவுலர்ஸ், இவங்க எல்லாரையுமே ரொட்டேஷன்ல விட போறாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 6 மேட்ச்ல போய் நீங்க ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுங்க, நமக்கு எப்படியோ பிளே ஆஃப் போவோமா போக மாட்டோமான்னு தெரியாது, நம்ம 100% முயற்சி போடுவோம். ஸோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது, இது ஒரு பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எஸ் 2026க்கு சூப்பரான ஒரு பிளேயிங் லெவனை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு சரியான ஒரு நேரம் இதான் சொல்லியிருக்காங்க. இப்ப டெவால் பிரேவிஸ் மாதிரியான ஒரு சின்ன பையன் கிடைச்சிருக்காங்க, அவருக்கு பேட்டிங் கொடுத்து ஒரு 6 மேட்ச் ட்ரை பண்ணலாம். ஸோ ரச்சின் ரவீந்திராலாம் நல்லா ஆடுறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இவங்களை எல்லாம் வச்சு ஸோ அடுத்த மெகா ஆக்ஷன் வராது, மினி ஆக்ஷன் தான் வரும். அதுல ஒரு 10 பேரை ஏலத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு டீம்ல ஒரு 6ல இருந்து 8 பேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஹை பிரைஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல பிளேயர் எடுக்கலாம். இன்னும் 3 மாசம் தாங்க, ஸோ பெருசால கேப் கிடையாது. இப்போ வந்துட்டு ஜூன்ல வந்துட்டு ஐபிஎல் முடிஞ்சிடும், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தான், அக்டோபர் நவம்பர்ல ஏலம் வந்துடும். ஸோ அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா 3 மாசம் 4 மாசத்துலேயே பிளேயர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அப்பவே நம்ம நல்ல பிளேயர்ஸ்களை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு தள்ளப்படுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே எப்படி இந்த ஆயுஷ் மாத்திரையை வந்துட்டு ஸ்கவுட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களோ, ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரணும். ஸோ அதனால 6 மேட்ச் ரொட்டேஷன்ல விட போறோம். சீனியர் பிளேயர் ஜடேஜா, மேபி தோனி கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மேட்ச் கேப்டன்சி பண்ணிட்டு ஒரு மேட்ச் வெளியில உட்காந்துட்டு ஒரு சின்ன பசங்களை உள்ள விடுறக்கு சான்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேரை ரொட்டேஷன்ல விட்டு யங் டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும். 2026ல நாங்க மறுபடியும் கம்பேக் கொடுப்போம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், இதை விட மோசமான சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. 2010ல இதே மாதிரி தாங்க, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முதல் 7 மேட்ச்ல 2 வெற்றி தான், அடுத்த 7 மேட்ச்ல 5 ஜெயிச்சு அப்படியே உள்ள போய் கோப்பை தூக்கின முதல் வருஷம் மறக்க முடியாது. ஆனா அப்ப எல்லாருமே சின்ன பசங்களா இருந்தாங்க, இப்பவும் சின்ன பசங்களா இருக்கக்கூடிய டீம் ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா நடக்கிறது மறுபடியும் சொல்றேன் இல்லையா, இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அதுல எல்லாருமே டாப் 4 மட்டும்தான் எல்லாருமே ஓரளவுக்கு மேல போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப 6-7 டீம் பார்த்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்காங்க, யாருக்கு வேணாலும் அந்த 4 பொசிஷன் அப்படிங்கறத கிடைக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னைக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை மீறும் போனாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான். ஸோ எனிவே 10வது இடத்துல முடிக்காம ஒரு 5வது, ஒரு 6வது, 7வது இந்த பொசிஷனுக்குள்ள முடிச்சா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக மீதி 6 போட்டிகளை வெறித்தனமா விளையாட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த அடுத்த வருஷத்துக்கான பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இல்ல சென்னைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கா, உங்களுடைய ஆழமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.